ஒரு ஊர்ல ஒரு டிஜிட்டல் பார்ட்டி சூடா டிஜிட்டல் வடை சுட்டுக்கிட்டு இருந்தா. அவ அசந்த நேரமா பார்த்து டிஜிட்டல் வடை சுட்டுக்கிற இந்த பாட்டி கிட்ட இருந்து டிஜிட்டல் வடைய சுற்றுச்சு ஜென்சி காக்கா. ஒரு ஜென்சி காக்கா ஒரு ஆலமரத்து மேல வாயில அந்த சூடான சுட்ட டிஜிட்டல் வடைய கவ்விக்கிட்டு சூப்பரா அது உட்கார்ந்து இருந்துச்சு. அப்ப பார்த்து அந்த வழியா ஒரு பழைய கில்லாடி கிழட்டு பூமர் அங்கிள் நரி வந்துச்சு. மேல ஜென்சி காக்கா மூக்கு மேல இருந்த சூடான சுட்ட டிஜிட்டல் வடைய சுட்டு திங்க திட்டம் ஒன்ன போட்டுச்சு. கேட்டுச்சு, ஏய் டிஜிட்டல் காக்கா, டிஜிட்டல் காக்கா, உன் குரலுக்குத்தான் எங்க பூமர் காட்டுக்குள்ள எவ்வளவு மார்க்கெட்டு, என்ன மாதிரி கணீர்னு பாடுற, எங்க காது குளிர ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம் அப்படின்னு நைஸா பேசுச்சு. காக்கா யாரு? ஜென்சி காக்காவாச்சா? ஏமாத்த முடியுமா? வடைய காலுக்கடியில அமைக்க பிடிச்சுக்கிட்டு காக்கான்னு கத்தி கத்தி கரைஞ்சு கரைஞ்சு பாடிச்சு. வடை கீழே விழல. நரி மனசுக்குள்ள அடடா இந்த ஜென்சி பசங்க தேறிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிச்சு. இந்த தற்கால காக்காய்களுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு திட்டத்தை போடணுமே அப்படின்ட்டு திட்டம் போட்டு யோசிச்சு. அதான் அதோட பிளான் பி. ஒரு திட்டம், சரிங்க ப்ரோ, உங்க ரெக்க ரொம்ப சூப்பரான், படு கலரான், கொஞ்சம் பறந்து ரவுண்டு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. காக்கா என்ன பண்ணுச்சு? வடைய அலகுல எடுத்து காலில் இருந்து அலகுல வச்சுக்கிட்டு அழகா கவ்விக்கிட்டு ரெக்கைய மட்டும் காட்டி ஆடு ஆடுன்னு ஒரு ரவுண்டு ஆடி காட்டுச்சு. அப்பவும் வடை விழல. நரி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய கைவசம் இருந்த பிளான் சியை ரிலீஸ் பண்ணிடுச்சு. சரி சரி அதெல்லாம் விடு காக்கா, போன வாரம் நீ இன்ஸ்டாவில் ஆடுன ஆட்டத்தை நான் பார்த்தேன். ஐய சகிக்கல, என்ன கேவலமா ஆடுற, எங்க காட்டு கோழியோட நல்லா ஆடும் போல இருக்கு, உனக்கு ஆடவே வராது, விற்று, இன்ஸ்டாவில் அதை பார்க்க சகிக்கல, இன்ஸ்டாவை கெடுக்காத அப்படின்னு கொளுத்தி போட்டுச்சு பாரு. அவ்வளவுதான். காக்காவுக்கு மூக்கு மேல கோபம் வந்துருச்சு. மூக்கு கருத்து போச்சு, ஈகோ எகிரி போச்சு, ஆணவன் தலைக்கு மேல ஏறி போச்சு. வடைய வாயிலேயே வச்சுக்கிட்டு என்ன சொன்ன, நானாடா தெரியாதவன், என்னோட இன்ஸ்டா பக்கத்துல நான் யார் தெரியுமா, மில்லியன் ஸ்டார் தெரியுமா நானு, ஆனா நான் ஆடுனா அப்படியே பேக்ரவுண்ட்ல தூசி பறக்கும், பிஜிஎம் பிச்சுக்கும், 100 மில்லியன் லைக்ஸ் கிடைக்கும் தெரியுமா. இப்ப பாரு இந்த மில்லியன் ஸ்டாரோட ஆட்டத்தை கத்திக்கிட்டு ஆட்டத்தை போட ஆரம்பிச்சிச்சு பாரு. ஆட்டம்னா ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம், தராதரத்தை மீறின தாறுமாறான ஆட்டம், இன்ஸ்டாவே இருண்டு போற மாதிரியான ஒரு ஆட்டம். அவ்வளவுதான். அடுத்த நொடியே டொப், வடை கீழே, ஆட்டம் மேலே. லபக்குன வடைய கவ்விக்கிட்டு ஒய்யாரமா கிளம்பிடுச்சு நம்ம பேபி பூமர் நரியார். இப்படி சொல்லிக்கிட்டே, அட பாவி காக்காவே, டிஜிட்டல் காக்காய்களே, நீங்க திருந்தவே மாட்டீங்களா? வடைய காப்பாத்த புத்திய காட்டுன நீ உன்னுடைய ஈகோவை சீண்டின உடனே உன் புத்தியெல்லாம் பிளாக் அவுட் ஆகி போயிடுச்சே. வாயில வடைய கவ்விக்கிட்ட அந்த பேபி பூமர் நரியார் இன்னொன்னையும் சொன்னுச்சு. புரிஞ்சுக்கோ, புகழ்றவனும் ஆபத்தானவன், சீன்றவனும் ஆபத்தானவன். உன்னோட பலவீனம் தெரிஞ்சவன் உன்னை ஜெயிக்காம விட மாட்டாண்டி. இதோ இந்த ஈகோவால் வரும் 12 கேடுகள் இன்றைய ஜென்சி இளைஞர்களுக்காக, தலைமுறைக்காக. ஈகோ அதிகமாக இருந்தா திறமை தெரியாது, திமிர்தான் தெரியும். நான் சொல்றதுதான் சரின்னு நினைக்கிறவன் கடைசியில தனியா தான் நிற்பான். ஈகோ மன்னிச்சிடுன்னு சொல்ல விடாது, அதனால உறவுகள் ஒட்ட விடாது. பெரியவங்க சொல்ற நல்ல வார்த்தை காதுல ஏறாது, வாழ்க்கை கொடுக்கிற அடி மட்டும்தான் கராரா ஏறும். சின்ன குறை சொன்னாலே கோபப்படுறவங்களுக்கு பெரிய வெற்றியை தாங்குற பக்குவம்லாம் இருக்காது. ஈகோ நண்பனை கூட எதிரியாக மாற்றிவிடும். 5 நொடி போதும் மன்னிச்சிடு என்று சொல்ல, ஆனால் ஈகோவால் 50 வருட உறவு கூட மரணித்து போவோம். ஈகோ உள்ளவன் ஜெயிக்கணும்னு மட்டும் நினைப்பான், அறிவுள்ளவன் கத்துக்கணும்னு நினைப்பான். உன் பலவீனம் எதுன்னு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஈகோ தான் திறந்த வாசல். ஈஸியா சாவில்லாம உள்ளே நுழைய. புகழ்ந்தாலும் தலைக்கு ஏத்தாதே, இகழ்ந்தாலும் மனசிலே ஏத்தாதே, இருப்பதை இருப்பதாக மனசிலே ஏத்துக்கோ. மறவாதே நட்பே,
ஈகோவை செய்பவர் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாரு. ஈகோவிடம் தோற்றவர் எல்லாவற்றிலும் தோற்று நிற்கிறார்.